ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்மளோட கஸ்டமர் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். மேலே டெரஸில் வந்து ஒயிட் கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்கோம். அவரோட வீட்டில் பண்ணதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அகர்பத்திகள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. குஜராத்தில் இருந்து பொருட்கள்லாம் எடுத்து இங்கே வந்து ஓன் மேக்கிங் பண்ணி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே அவர் வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. ஐடி கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் டேரெக்டாக போய் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவருக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாரும் பிஸ்னஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையாக நல்லாயிருக்கு. ஸோ இதான் அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் உண்மையாக நல்லாயிருக்கு. 3 ஃப்ளேவரில் பண்ணுறாங்க. ஜூசி பைனாப்பிள் அண்ட் தென் ராயல் ரோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அண்ட் தென் பிளாக் மோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃப்ளேவர் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி நார்மல் அகர்பத்தி கிடையாது, கிளிட்டரிங் அகர்பத்தி. ஸோ உள்ளே ஃபுல்லாக ஜீனா மாதிரி நல்ல ஒரு கிளிட்டரிங்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லும் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் தேவை. இல்லை உங்களுக்கு டேரெக்டாக அந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இவரோட ஃபோன் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட சொன்ன மாதிரி நம்ம இந்த வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாமே வந்து டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பட் ஒயிட்டில் பண்ணுறோம். இந்த ஒயிட்டில் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மெஷ் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம்னா, மெஷ் இல்லாமல் நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கிறோம். சைடில் உள்ள வால், பேரபட் வால் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஃபுல்லாமே ஒயிட்டில் கொடுத்துருக்கோம். அந்த ஒயிட்டில் கொடுக்குறதுனால என்ன ஆகும், நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து கூலிங்கும் நல்லா கிடைக்கும் அண்ட் தென் வாட்டரும் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆகும். ஸோ வாட்டர் லீக்கேஜ் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளால் ஹீட்டும் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இதான் அந்த டெரஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரையாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த பிளாக்கு ஃபுல்லாமே நல்லா படிஞ்சிருச்சு ஆளுக்கு. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாட்டர் ப்ரூஃப் வந்து பண்ணணும். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ ஃபுல் டெரஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது தான் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் உள்ள கிராக்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். ஸோ அந்த சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் தான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்மகிட்ட வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பேரபட் வாலில் ஃபுல்லாமே கிராக்ஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த கிராக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் நம்ம வந்து பேக் பண்ணணும். வீடு உள்ளே ஃபுல்லாமே வந்து ரொம்ப பல்ஜி ஆயிடுச்சு. மேலே உள்ள சீலிங் அங்கங்கே டேம்னஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து வர்ற காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிறது தான். ஸோ இது மட்டும் ஆயிருக்காது, உள்ளே இருக்கிற கம்பி முதற்கொண்டும் துரு பிடிச்சிருக்கும். அது எல்லாமே எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ்க்கு தண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஒரு மேலே அப்படியே வந்து கோட்டிங் கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய அப்ளிகேட்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு லைஃபும் குறையும், எந்தவித பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோ ரூபா செலவு பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு டஸ்ட் விடாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் க்ளீனிங் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு எவ்வளோ பிளாக் அரேஞ்சுன்னு பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஃபுல்லாமே ஓப்பன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கிற கம்பி எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ வீடோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த கம்பியை வந்து விட்டுட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ எந்த வித யூஸும் இல்லை. ஸோ ஒரு பிளான் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், இப்போ வீடு கட்டலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த கம்பி அப்படி விட்டுருவாங்க. ஸோ அது வழியாக கூட சிபேஜஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த கம்பியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கிராக்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு தென் பார்டர் ப்ரிப்பரேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ எல்லா பக்கமும் வைக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே சிமெண்ட்டு, மணல் அண்ட் தென் பாலிமர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறோம். அண்ட் தென் கோட்டிங் வந்து சிமெண்ட் ப்ளஸ் பாலிமரில் ஃபஸ்ட் கோட் வந்து பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா பாலிமர் கோட்டிங் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் பண்ணுவோம், ப்ரைமர்னு சொல்லிட்டு ஒயிட் சிமெண்ட் ப்ளஸ் பாலிமர் பண்ணுவோம். பட் இந்த சைட்டில் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிமெண்ட் ப்ளஸ் பாலிமரில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்து இருக்குது. ஸோ சர்ஃபேஸ் வந்து அதான் டிமாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஃபஸ்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் வந்து மாறுபடும். அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் ப்ளஸ் பாலிமர் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட் வந்து ஒன்று கொடுக்குறோம். ஸோ ஃபுல்லாக அந்த கோட் எல்லாமே கொடுத்து அந்த சின்ன சின்ன கேப் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதான் அந்த ப்ரைமர் கோட்டு. ஸோ பாலிமர் ப்ளஸ் ஒயிட் சிமெண்ட்டில் வந்து ஒரு கோட் வந்து கொடுக்குறோம். ஆக்சுவலி இது வந்து செகண்ட் கோட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சிமெண்ட் ப்ளஸ் பாலிமரில் கொடுத்துருக்குறோம், இப்போ ஒயிட் சிமெண்ட் ப்ளஸ் பாலிமரில் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளூ டைப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கோட்டிங் பண்ணால் தான் நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ இப்போ எலாஸ்டா கோட்டில் வந்து ஃபஸ்ட் கோட் கொடுக்குறோம். ஸோ இவங்க ஒயிட்டை ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒயிட் நம்ம கொடுக்குறோம். ஸோ ப்ரஷ்ஷு தடங்கள் வந்து ஃபஸ்ட் கோட்டில் இருக்க தான் செய்யும்.
ஸோ இதுக்கு மேலே இன்னொரு கோட் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த கோட்டில் தான் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷு தடங்கள் எல்லாமே வந்து மறையும். ஸோ இப்போ நம்ம பாலிமர் பண்ணிட்டு இதுக்கு மேலே பண்ணுறதுனால நல்ல க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். நிறைய கம்பெனியில் வந்து பாலிமர் வந்து தேவையில்லை, ப்ரைமர் கோட் வந்து தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல க்ளூ டைப் இருக்கிறது கண்டிப்பாக பாலிமர் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இப்போ ஃபஸ்ட் கோட் வந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு ப்ரீ ஃபைனல் அவுட்புட் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அகெயின் வந்து ரெண்டாவது கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு வந்து பேராபட் வால் ஃபுல்லாமே பண்ண வேண்டிய ஒரு டிமாண்ட் இருந்தது. ஸோ அதனால் பண்ணுறோம். ஸோ எல்லா கிராக்கையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் பேராபட் வால் கீழே ஃப்ளோர் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இப்போ எலாஸ்டா கோட்டில் செகண்ட் கோட் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக பார்க்கையில் டோட்டல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது வந்து 4th கோட்டு. ஸோ மொத்தமாக 4 கோட் வந்து இந்த வீடுக்கு வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் 4 கோட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நல்ல சூப்பராக ஒரு லுக் நமக்கு கிடச்சிரும். அண்ட் தென் ஹீட்டும் கீழே இறங்காது, வாட்டரும் வந்து கீழே இறங்காது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து இதாயிரும். இதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். ஓகே, இப்படி தான் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கரைகள் நிறைய இருந்துச்சு. அது எல்லாமே தேய்ச்சி எடுத்துகிட்டு அண்ட் தென் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கம்பிகள் நிறைய இருந்துச்சு. அந்த கம்பினாலே சரி நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து உள்ள சீப்பேஜஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க மேலே சீலிங்கில் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வந்து சீப்பேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அடைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இந்த இதில் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் நீங்கள் ஒர்க்கு வந்து தெளிவாக பண்ணணும். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் எது குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். எது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கணும். அட் த சேம் டைம் யார் இந்த ஒர்க்கை நல்ல தெளிவாக பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ள அப்ளிகேட்டர்ஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுங்க. நாங்கள் வந்து ப்ராடக்ட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஒரு சில லொக்கேஷன்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம். எல்லா லொக்கேஷனும் எங்களால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அந்தந்த லொக்கேஷனில் எங்களால் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியாத லொக்கேஷனில் வந்து நீங்கள் நல்ல அப்ளிகேட்டர், நல்ல வாட்டர் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேட்டர் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்ட் இருக்கும். எவ்வளோ பெரிய கம்பெனியோட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறவங்க பொறுத்து தான் அதோட ரிசல்ட் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நல்ல ஒரு அப்ளிகேட்டர் வச்சு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பை.